தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் ஒரு 8 படத்துக்கு மேலே வருது. அதில் கொஞ்சம் முக்கியமான படமாகவே ஒரு சின்ன படம், பட் ஒரு இன்டென்ஷனான படமாகவே வந்திருக்கிறது தான் ஜென்டில் உமன். படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். அப்பம் பேரை வச்சு தானே சாதி சனங்க முன்னுக்கு வருது. எந்த சாதியிலையும் மதத்திலையும் பொம்பளை ஆம்பளைக்கு கீழே தான். அறிமுக இயக்குனர் ஜோஸ்வா சேதுராமன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்தோட கதை வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா, சென்னையில் வந்து நடிகை வந்து லிஜோ மோலுக்கும் நடிகர் ஹரிகிருஷ்ணன் 2 பேரும் வந்து புதுசாக கல்யாணமான ஜோடி. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த காட்சிகள் எப்படி ஆரம்ப காட்சிகள் எப்படி காட்டப்படுதுன்னா, ரொம்ப நல்ல அந்யோன்யமான பேராகவும் கணவனுக்காக எல்லா எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கேரக்டராக இருக்கக்கூடிய மனைவியாக லிஜோ மோல் இருக்காங்க. சேம் டைம் வந்து மனைவி என்ன சமைச்சாலும் அவங்கள வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகே நம்ம வந்து நான் எனக்கும் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கணவனான ஹரிகிருஷ்ணன் வந்து கிரியேட் பண்ணுறாரு. இவங்க 2 பேர் வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. போயிட்டு இருந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வந்து நாயகியோட, அதாவது லிஜோ மோல் ஜோஸோட சகோதரி ஒருத்தவங்க வந்து சென்னை வராங்க. ஒரு நேர்முக தேர்வுக்காக சென்னையில் வந்து அவங்க வீட்டில் தங்கணும் அப்படின்றது ஒரு சூழல் உருவாகுது. நான் வரட்டுமாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. வாடி அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவான லிஜோ மோல் வந்து கூப்பிட்றாங்க. அந்த சகோதரி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஹரிகிருஷ்ணன் வந்து ரொம்ப நல்ல கணவனாக தெரிஞ்ச ஹரிகிருஷ்ணன் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பெண்கிட்ட தவறான நடக்க முயற்சி பண்ணுறாரு. அந்த சூழலில் வந்து ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அந்த அசம்பாவிதம் வந்து அந்த அசம்பாவிதம் நடந்ததுமே வந்து நாயகிக்கு வந்து சில விஷயங்கள் புரிய வருது. தன் கணவருக்கு வேறொரு பெண்ணோட தொடர்பு இருக்குது அப்படின்றது. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம், இவ்வளோ நாள் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காரு, ஏமாற்றி தான் இருந்தார் அப்படின்னு ஒரு உண்மை தெரிய வந்தப்போ நாயகி என்ன முடிவெடுக்கிறாங்க, அந்த 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 நாட்டுக்கு அப்புறம் கதை எப்படியெல்லாம் போகுதுன்றது தான் ஜென்டில் உமன் படத்தோட கதை. பொதுவாக வந்து இருக்க மனுஷனுக்கு வந்து அவனுக்கு 1000 பிரச்சனைன்ற மாதிரி இருக்க பிரச்சனையே ரொம்ப வந்து தலையாய பிரச்சனைன்னு சொல்கிறது வந்து இந்த உறவு சிக்கலை சொல்லலாம். ஆண் பெண் உறவு வந்து ரொம்ப சில நேரங்களில் வந்து ரொம்ப அழகாகவும், சில நேரங்கள் பயங்கர கசப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு உறவு. அதுவும் காதல் திருமணம் அப்படின்னு வந்துட்டால் ஒரு இணையிட்ட ஒருத்தங்க ஏமாத்துறதும், ஒரு இணையிட்டிருந்து ஒரு விஷயத்தை மறைக்கிறதுன்றது வந்து ரொம்ப தவறாகவும், ரொம்ப ஒரு கடினமான சூழல் உருவாக்கிடும் இல்லையா? இந்த படம் வந்து அந்த தான் மெயினாக பேசியிருக்கு. தன் கணவனுக்கு வந்து வேறொரு பெண்ணோட தொடர்பு இருக்குன்றது தெரிய வந்த நாயகி அடையிற மனமாற்றங்கள் என்னென்ன, ஒரு ஆணுக்கு கீழே வந்து ஒரு பெண் என்னென்ன போராட்டங்களை சந்திக்கிறா அப்படின்றத வந்து லிஜோ மோல் கதாபாத்திரத்திலேயே இயக்குனர் வந்து படிப்படியாக டெவலப் பண்ணுறாரு. நம்ம அன்றாடம் வந்து நிறைய செய்திகள் பார்த்துருப்போம். இந்த மாதிரி கணவன் மனைவி சண்டையில் வந்து ஒருத்தர் இப்படி அடிச்சுக்கிட்டாங்க, இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸாக வரும். இல்லை நம்ம நிறைய மீம் கார்டு பார்க்குறோம். அதெல்லாம் என்ன ஆகிடுதுன்னா, நம்ம பார்க்கும்போது குற்றம் செய்தவர் வந்து அவர் வந்து ரொம்ப அவரை வந்து நம்ம கிண்டல் பண்ணி கேலி பண்ணி, இல்லை அந்த குற்றவாளி பக்கம் தான் எல்லா விதமான கேள்வி கணைகளும் அங்கே தான் போய் நிற்குது. பட் அந்த குற்றம் செய்தவர் இல்லை அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டவர் வந்து அவருக்கு பின்னாடி இருக்க உணர்ச்சிகள் எந்த அளவுக்கு உணர்ச்சி ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காரு, இந்த உறவுகளால் எவ்வளோ வழிகள் அனுபவிச்சிருக்காரு அப்படின்றது வந்து பெரும்பாலும் நம்ம அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. இந்த படம் வந்து அதை தான் மெயினாக பேசுது. நீங்கள் சாதாரணமாக கடந்து போகிற ஒரு செய்திக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வலியை வந்து ஒரு பெண் சுமந்துட்டு இருக்கா அப்படின்றத வந்து ஜென்டில் உமனில் வந்து படத்தோட அறிமுக இயக்குனர் ஜோஸ்வா சேதுராமன் ரொம்ப பிரமாதமாகவே அதை காட்சிப்படுத்தியிருக்காரு. படத்தோட முதல் பாகம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண யூஸ்வல் ஸ்டோரி மாதிரியே ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம பார்க்கும்போது அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக் கோவிந்த் வசந்தா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல டியூனாக இருக்குது. அந்த படம் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அந்த கதை வந்து சுமாராக போயிட்டு இருந்தால் கூட அந்த மேக்கிங் ஸ்டைலாக வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாட் வச்சுட்டு முடிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் என்ன அப்படின்னு படத்தை பார்த்தா, இந்த செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய ஹியூமன் எமோஷன்ஸு, அப்புறம் வந்து இந்த ஆண் பெண் உறவு சிக்கலில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தையெல்லாம் பேசியிருக்காங்க. 2ஆம் பாகம் தான் அந்த படத்தோட பெரிய பலமாகவும் அமைஞ்சிருக்கு. படித்த பெண்ணோ படிக்காத பெண்ணோ, அப்புறம் வந்து ரொம்ப கேரிங்காக இருக்கிற ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை வந்து சொசைட்டியில் வந்து தன்னை வந்து ரொம்ப ஒரு ஃபெமினிஸ்டமான ஆட்களாக காமிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வந்து ஒரு ஆணோட பார்வையில் ஒரு ஆண் வந்து அவங்கள ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த விதமான வெப்பனை கையில் எடுக்கலாம் அப்படின்றது வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப வந்து அழகாகவே காட்சிப்படுத்தியிருக்காரு. முக்கியமாக வந்து இருக்கிறதே பெரிய வன்முறை அன்பு தான் அப்படின்னு ஒரு கோட் இருக்குது. அந்த அன்பை வந்து எந்தெந்த இடத்துல மிஸ்யூஸ் பண்ணி யாருக்கு ஹோப் கொடுத்து அந்த ஹோப்பே வந்து பெரிய எதிரியாக இவங்களுக்கெல்லாம் அந்த கதாபாத்திரங்களுக்கெல்லாம் மாறி இருக்கிறது தான் அந்த படத்தோட ஒரு நல்ல நாட். ரொம்ப குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள் தான், ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. படத்தோட பெரும்பாலான காட்சிகளும் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே முடிகிற மாதிரி தான் இருக்குது. இப்படி இருக்க படம் இப்படி ஒரு படமாக இருந்தால் கூட இந்த படம் பேச வந்த விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு செய்திக்கு பின்னாடி, நம்ம அன்றாடம் கடந்து போகிற செய்திக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு, இல்லை வந்து அதையெல்லாம் நம்ம சரியாக பார்க்குறது இல்லை அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர் வந்து இதில் பதிவு பண்ணியிருக்காரு. இணை இருந்தும் வந்து பிறல் உறவில் இருக்கிற ஆட்கள் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது சில விஷயங்களை வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கில்ட்டுகள்லாம் உருவாக்குது இந்த படம். குறிப்பாக வந்து சொல்லணும்னா, ஒரு முக்கியமான காட்சியில் வந்து அவ்வளோ நல்ல மனைவியாக இருக்கிற நாயகி வந்து ஒரு இடத்துல வந்து உடஞ்சி அழுகும்போது பார்வையாளர் நமக்கே வந்து இது தேவையில்லாமல் ஒரு உறவு வச்சுட்டு இருந்தாங்காட்டி எவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டுருச்சு பாரு அப்படின்ற மாதிரி எண்ணத்தையும் இந்த படம் கொடுக்குது.
அந்த மாதிரியான உறவில் இருக்க ஆட்கள் இல்லை வந்து இது சரியா தப்பான ஒரு குழப்பத்தில் இருக்கவங்க வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு இன்னொரு விதமான ஒரு லேயரை வந்து காட்டும், கண்டிப்பாக காட்டும். காட்சி அனுபவமாகவே இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. குறிப்பாக சொன்னால் ஒரு சமயக்கட்டிலேருந்து தன்னோட பெண் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறா. அந்த சமயக்கட்டிலேயே தன் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க ஆள் வந்து ஒரு இறுதியை வந்து ஒரு குக்கரில் முடியும் போது வந்து இந்த படம் வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு ஒரு ரைட்டிங்காக நல்ல கிராஃப்டில் போய் அழகாக உட்காருது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் படத்தில் இயக்குனர் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து முதல் பாகத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கதையை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா வந்து ஆஸ் யூஷுவல் வந்து சில இடங்களில் வந்து கணவன் மனைவி அது கிரிஞ்சாக வேண்டிய இடங்களை கட்டுப்படுத்தியிருக்காரு. இருந்தாலுமே வந்து இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் வந்து முதல் பாதியை கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் ரொம்ப நல்ல படமாகவே வந்திருக்கும். நடிகர்கள் ஹரிகிருஷ்ணன், லிஜோ மோல் ஜோஸ், லாஸ்லியா மரினேசன், இவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்கு என்னவோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து லிஜோ மோல் வந்து சமீப காலமாக வந்து நிறைய படங்களில் வந்து அவங்களோட நடிப்பு வந்து ரொம்ப ஷைன் ஆகிட்டே இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் காதல் என்பது பொது உடைமைன்னு ஒரு படம் வந்துச்சு. பொன்மான்னு சொல்லிட்டு மலையாளத்தில் ஒரு படம். இப்போ தமிழில் வந்து ஜென்டில் உமன். அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்காகவே மாறிடுறாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு 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 ஃப்ரேம் வச்சா அந்த ஃப்ரேமில் வந்து தன்னால் தன் நடிப்புக்கு தன் முகத்தில் என்னென்ன பாவங்களை கொண்டு வர முடியுமோ, பாவனையில் கொண்டு வர முடியுமோ எல்லாமே ரொம்ப பக்காவாக கொண்டு வராங்க. நல்ல கதைகள் லிஜோ மோலுக்கு போச்சுன்னா ஒரு நல்ல நடிகை நமக்கு கிடைப்பாங்கன்னு தான் தோணுது. கதையை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காத வகையில் ஒளிப்பதிவு நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து கோவிந்த் வசந்தாவோட பின்னணி இசை வந்து படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையுமே நமக்கு வந்து அந்த கதையை விட்டு விலகாமல் சேம் டைம் வந்து இந்த எமோஷன்ஸை வந்து ஒரு மெல்லிசையில் வந்து அது அப்படியே கொண்டு வரதுன்றது வந்து ரொம்ப அது கொண்டு வரணும்னு திட்டமிட்டு இயக்குனர் வந்து அது சரியாகவே இந்த படத்தில் கோவிந்த் வசந்தாவை பயன்படுத்தியிருக்காரு. யுகபாரதியோட வரிகளும் சரி, பாடல் வரிகளும் வசனங்களும் சரி நல்லாவே இருக்குது. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணிட்டு தான் சொல்லணும். சில படங்கள் மேலே நமக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது, இல்லை இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சான்னு கூட தெரியாது. அப்படியே ஒரு நெருக்கடியான ஒரு 8 படங்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் வந்து ஒரு நல்ல படமாகவே ஜென்டில் உமன் வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு எல்லாமே வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. சில நேரங்கள் நம்ம எமோஷன்ஸாகவும் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல படம். கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா தினமணி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.